ஆளுநர் தொடர்ந்து இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதனால தான் இந்த கேள்வி. அதாவது அப்படி இல்லைண்ணே, சிக்கல் வந்து நான் இன்னைக்கு சந்திக்கல. எங்கள் அண்ணன் வந்து கடந்த 15-16 வருஷமா நிறைய சிக்கல் சந்தித்து நடந்து வந்துருக்காரு. எல்லாரும் சிக்கல் சந்திப்பாரு, கண்டிப்பாக ஜெயிப்பார் படத்தில். இல்லை அது சார்ந்து எங்கள் தலைமையை முடிப்பாங்க, அண்ணன் முடிப்பார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க டிவிகே கூட கூட்டணி வச்சதை வன்மையா எதிர்த்து வராங்க. டிஎம்கே காரங்க இது நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்க கட்சிக்கு வரவங்க வெல்கம் தான் பண்ண முடியும், வரவேற்க முடியும். விசிகா இவங்கெல்லாம் நேரிலே சென்று அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இது அவங்க தரப்புல இருந்து என்ன முன்வைக்கப்பட்டிருக்குது? இல்லைண்ணே, ஒரு கட்சி ஆட்சி அமைக்க ஒரு ஆளும் தரப்பு என்ன முயற்சியாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். முடிவுகள் அவங்க கையில் தான் இருக்கு. விரைவில் கண்டிப்பாக அமைக்கணும். இல்லை, அது வந்து எங்கள் மேல்மட்ட குழு பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். இல்லைண்ணே, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த நம்பி எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இது அரசியல் ஒரு முடிவெடுக்காத சூழ்நிலை, நாங்கள் சில கருத்து பேச முடியாது. வேற தொடர்ந்து இப்போது வரைக்கும் அவங்க முடிவு எடுக்காதே இருக்கிறாங்க. இது இந்த திமுக தலைமையும் வந்துட்டு எங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட வலியுறுத்ததையாகவும் இன்னொரு பக்கம் தகவல் இருக்கு. இப்படி இருக்கையில எப்படி அவங்க தாவைக்கு பக்கம் வருவாங்க அப்படின்றத நீங்க நம்பிக்கை தானே. நாங்கள் ஜெயிக்கவே மாட்டோம்னாங்க, நாங்கள் 108 எடுத்து ஜெயிச்சோம் இல்லையா, அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க வச்சு எடுக்க முடிவு. எங்கள் கட்சி வந்து நாங்கள் அதுக்கு முயற்சி நாங்கள் செஞ்சுருக்கோம். இல்லை, அது எங்கள் சட்ட வராசம் பேசிக்கலாம், அவங்ககிட்ட கேட்டுக்குவோம். நம்மளாம் பேச முடியாத விஷயம். And do you think that governor is not following the constitutional process to allow the largest single party to form the government? எல்லாமே அதாவது சட்டப்படியே விஷயம் நம்ம பண்ணி போயிட்டு இருக்கோம். எப்படின்னா எங்களால் என்ன முடியுமோ அதுக்கான முயற்சி நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆளுநர் அவரால் என்ன முடியுமோ அவர் அந்த வாக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பாக அவர் விரைவில் வந்து நாங்கள் பெருமை நிரூபிப்போம். எந்த மாற்றம் இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.